வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை பணியிடங்கள் இருக்குது, இதற்கான தகுதி என்ன, தேர்வு முறை என்ன அப்படின்றத நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? தமிழ்நாடு அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் அலுவலக உதவியாளர், பதிவறை எழுத்தர், இரவு காவலர், ஓட்டுநர் போன்ற பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 365 பணியிடங்கள் இருக்குது. இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பமும் உள்ளவங்க 30/9/2025 விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் காலி இடங்கள் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அரியலூரில் 7 இருக்குது, செங்கல்பட்டில் 6, கோயம்புத்தூரில் 12, கடலூரில் 7, தருமபுரியில் 7, திண்டுக்கல்லில் 7, ஈரோடில் 16, கள்ளக்குறிச்சியில் 13, காஞ்சிபுரத்தில் 5, கன்னியாகுமரியில் 6, கரூரில் 10, கிருஷ்ணகிரியில் 9, மதுரையில் 9, நாகப்பட்டினம் 5, நாமக்கல் 7, நீலகிரி 3, பெரம்பலூர் 2, புதுக்கோட்டை 7, ராமநாதபுரம் 5, ராணிப்பேட்டை 12, சேலம் 19, சிவகங்கை 14, தென்காசி 12, தஞ்சாவூர் 4, தேனி 7, திருப்பத்தூர் 15, திருவாரூர் 5, திருநெல்வேலி 6, தூத்துக்குடி 3, திருப்பூர் 21, திருவள்ளூர் 22, திருவண்ணாமலை 23, திருச்சி 15, வேலூர் 11, விழுப்புரம் 24, விருதுநகர் 12. ஃபஸ்ட்டு பதிவறை எழுத்தர் பற்றி பார்க்கலாம். இதற்கான கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சம்பளம் பார்த்திங்கன்னா 15,900 58,500 வரைக்கும். நெக்ஸ்ட்டு அலுவலக உதவியாளர், இதற்கான கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதற்கான சம்பளம் 15,700 முதல் 58,800 வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் பார்த்திங்கன்னா வயது தகுதி பார்த்திங்கன்னா 1/7/2025 அன்று 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் 19,500 71,900 வரைக்கும். நெக்ஸ்ட் இரவு காவலர், இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஒன்லி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும். இவங்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா 15,700 முதல் 58,100 வரை. இதோட வயது தகுதி பார்த்திங்கன்னா 1/7/2025 அன்று 18 வயசுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். எப்படி தேர்வு செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த பணிகளுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படும். விண்ணப்பிக்கிற முறையை பார்க்கணும் அப்படின்னா, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிற விரும்புகிறவர்கள் tnrd.tn.gov.in அப்படின்ற இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பிரிண்ட் எடுத்துக்கணும். அந்த விண்ணப்பத்தினை ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு அனுப்பணும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 30/9/2025. இதை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் வெப்சைட்டை போய் தகுதியானவர்களுக்கு இந்த வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.